என்னோட காதல், கண்ணுக்குள் நீதம் என்னோட சோகம், பார்த்தால் என்னுடைய எல்லாமே. நெஞ்சுக்குள் நீதம் சொல் காதல் ரோஜா ப்ரிவியூவில் பார்த்தேன் வீடியோவை நம்ம எப்படி 3 மினிட்ஸில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு கொண்டு வந்தப்பறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணப்புறம் QR கோட் கொடுத்துருக்கேன். QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் கிளிக் பண்ணி அலர்ட் போர்ஷன் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லைனா கீழே டவுன்லோட் ப்ராஜெக்ட் லிங்க்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்புறம் டேரெக்டாக உங்களை அலர்ட் போர்ஷன் ஆப் கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லோடிங் ஆகும், அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ டு டைம் லைனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட். வீடியோ எப்படி சேஞ்ச் பண்ணுன்னா டைம் லைனை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கான் பார்த்தீங்களா, இதில் இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோ கரெக்டாக டச் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் கரெக்டாக வேணுமோ அதுக்கு ஏற்றப்பல செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவையும் இந்த மாதிரி டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி கிளிக் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை போய்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து கரெக்டாக சேவ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்றப்பல கரெக்டாக சைஸ்க்கு ஏற்றப்பல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோவை சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.